குட் மார்னிங். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு ஒரு முக்கியமாக நம்ம சொசைட்டியில் நடந்துட்டு இருக்க ஒரு பிரச்சனையை பற்றி தான் பேச போகிறோம். அதாவது எக்ஸ்பெஷலி ஆண்களுக்கு ஒரு ஆண் அவனுடைய தாய் அண்ட் மனைவி அவங்க ரெண்டு பேரும் ஒரு குடும்பத்தில் சமாதானமாக இருந்தால் தான் அவனால் அமைதியான ஒரு வாழ்க்கையை இந்த சொசைட்டியில் அவனுடைய ஒர்க்கிங் பிளேஸில் நடத்த முடியும். ஒரு வீட்டில் அமைதி இருக்கணும்னா ஒரு ஆணோட மனசும் அமைதியாக இருக்கும் இல்லையா? அவன் ரெண்டு பேருக்கும் நடுவில் வாழ்ந்துட்டு இருக்கான். ஒரு ஆள் அவனை இந்த உலகத்துக்கு உருவாக்குனவங்க, இன்னொருத்தவங்க அவனுடைய வாழ்க்கையை உருவாக்க வரவங்க. இந்த ரெண்டு உறவுகளையும் சரியா பேலன்ஸ் பண்ணாத ஒரு ஆணோட வாழ்க்கை எப்பவுமே ஒரு குழப்பமான மனநிலைமையில் தான் இருக்கும். ஒரு தாய் அவனை 10 மாசம் சுமந்து வளர்த்தது மட்டும் இல்லாம அவங்களுடைய வாழ்க்கையும் சுமக்கிறாங்க. அவ எவ்வளோ கஷ்டங்கள் உங்களுக்காக தாங்கியிருக்கா. உன்னுடைய முதல் காதல் உங்க அம்மா தான், உன்னை நம்பி வாழ்றதும் உன் அம்மா தான். உண்மை என்னன்னா அவங்க உன்னை வேறொரு பெண்ணுக்கிட்ட ஷேர் பண்ணும்பொழுது அவங்களுக்கு அது வலிக்குது. ஏன்னா அது அவங்களுடைய பொசசிவ்னஸ், அது அவ்வளோ ஈஸி கிடையாது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு நீங்கள் காட்டுற அன்புல ஒரு குறையும் கிடையாது. அவங்களுடைய பயம் என்னன்னா நீங்கள் தள்ளி போயிட்டீங்களோ, ஒருவேளை தள்ளி போயிடுவீங்களோ அப்படின்னு. அதே மாதிரி ஒரு பெண் அவளுடைய வீடு, அம்மா அப்பா சகோதரி எல்லா உறவுகளையும் விட்டுட்டு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே வராங்க. நீங்கள் தான் அவளுக்கு உலகம். அவள் ஒரு பாதுகாப்பை தேடுறா, அவள் ஒரு மதிப்பை எதிர்பார்க்குறா. அவளுக்கு முக்கியமானது நீங்கள் அவங்க பக்கத்தில் நின்று பேசுறியா, இதுதான் அந்த பெண்ணை எதிர்பார்க்குறா. அவள் காதலிச்சு வர்றது எதுக்குன்னா குடும்பம் நடத்துறதுக்கு வர வழியை உங்கள் கூட போட்டி போடுறதுக்கு வரலை. ஒரு ஆண் எப்படி இருக்கணும்னா ஒரு ஜட்ஜ் மாதிரி இருக்கக்கூடாது, ஒரு பாலம் மாதிரி இருக்கணும். ரெண்டு உறவுகளையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். மனைவிக்கும் முன்னுரிமை கொடுக்கணும், தாய்க்கும் முன்னுரிமை கொடுக்கணும். ரெண்டு பேரையும் புரிஞ்சுக்கிற முயற்சி பண்ணணும். ஒருத்தரை சந்தோஷப்படுத்திட்டு ஒருத்தரை காயப்படுத்தக்கூடாது. உங்கள் மனைவி அழ வச்சிங்கன்னா அது உங்கள் தோல்வி. உங்கள் தாயை நீங்கள் காயப்படுத்துனீங்கன்னா அது உங்களுடைய வாழ்க்கையுடைய தோல்வின்னு சொல்லலாம். நம்ம நம்ம மோஸ்ட்லி ஆண்கள் பண்ணுற ஒரு பொதுவான தவறு என்ன தெரியுமா? கம்பேர் பண்ணுறது, எங்கள் அம்மா இப்படி தான் சொல்கிறது, மனைவியோட உணர்வுகளை இக்னோர் பண்ணுறது, தாயை புறக்கணிக்கிறது இல்லையா? இந்த 4 தவறுகளையும் ஒரு நம்ம ஒரு வீட்டையே ஃபுல்லாக உடஞ்சிரையும். சில வீடுகள் சண்டையாலெல்லாம் உடையாது, அமைதியால் தான் உடையும் இல்லையா? நல்ல குடும்பம் உருவாகணும்னா ஒரு ஆண் சரியாக நடந்துக்கணும். ஒரு நல்ல கணவர், ஒரு நல்ல மகன், ஒரு எப்படி சொல்ல முடியும், அவன் தான் ஒரு நல்ல தந்தையாக இருக்க முடியும் இல்லையா? அவனால தான் ஒரு நல்ல சொசைட்டியை உருவாக்க முடியும். அப்போது அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா, ஒரு ஆணுடைய வாழ்க்கையை பெரிய வெற்றி என்ன தெரியுமா? பணமோ இல்லை ஒரு நல்ல பதவி அதெல்லாம் கிடையாது. அவன் பின்னாடி இருக்கிற நிம்மதியாக சிரிச்சுட்டு அவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்குற அவனுடைய குடும்பங்கள் மட்டும்தான். உங்களை உருவாக்குனவங்க தாய், உங்களுடைய கையை பிடிச்சி வந்த மனைவி. இந்த இந்த 2 பேருக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் சந்தோஷமாக இருந்தால் தான் உங்களுக்கு சக்ஸஸே கிடைக்கும் இல்லையா? நீங்கள் நினச்சி பாருங்கள், ஒரு நாள் உங்கள் அம்மா இல்லாத ஒரு வீடு, உங்கள் மனைவி இல்லாத ஒரு வீடு எப்படி இருக்கும்? ரெண்டுமே உங்களுக்கு தனிமையாக இருக்கும், எம்டியாக தான் இருக்கும் இல்லையா? அந்த எம்டினஸை நீங்கள் உருவாக்குறீங்க. சில ஆண்கள் நம்ம எதுவுமே செய்யலைனா கூட நான் நடுநிலையாக தான் இருந்தேன், நான் எந்த ப்ராப்ளம் பண்ணலை அப்படின்னு யோசிச்சு பாருங்க. நடுவில் நின்றுட்டு சைலண்டாக இருந்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அதே காயப்படுத்துறதுக்கு தான் சமம் இல்லையா? பேச வேண்டிய நேரத்தில் பேசணும். ஒரு பெண்ணை அழ வைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி, அவளுடைய மனசை திரும்ப சரி பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். புரியுதுதான்? உங்கள் மனைவி அமைதியாக இருக்கிறான்னா அவள் சரியாயிட்டான்ற அர்த்தம் கிடையாது, அவளுடைய மனசு உடைஞ்சிருக்கு. உங்கள் தாய் பேசாமல் அமைதியாக இருக்காங்களா, அது அவங்களுடைய கோபம் கிடையாது, அவங்க மனசோட வலி. என் மகன் என்ன கவனிக்க அவனுடைய மனைவிக்கு அவன் சப்போர்ட் பண்ணுறானேன்றது ஒரு வேதனை. ஒரு வீடு சத்தம் இல்லாமல் இருந்துச்சுன்னா அந்த வீடு நிம்மதி கிடையாது. அந்த வீட்டில் யாரோ ஒருத்தருடைய வலி உள்ள அடக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். நீங்கள் ஒரு ஆண், அது உங்களுடைய ஒரு பொறுப்புன்றதை மறந்துடாதீங்க. உங்கள் வார்த்தைகள் 2 பேருக்குமே ஒரு மருந்தாகவும் இருக்கலாம், அதே வார்த்தை ஒரு காயத்தை உண்டாக்குற மாதிரியும் இருக்கலாம். ஒரே ஒரு நாள் உங்கள் தாய் வயசானவளாகி உங்களை பார்த்துட்டு நம்பிக்கையாக நிற்கணும்னா, ஒரு நாள் உங்கள் மனைவி உங்கள் தோளில் சாஞ்சு நிம்மதியாக இருந்து பாதுகாப்பாக உணரணும்னா அது உங்கள் கையில் தான் இருக்குது. 2 பேரும் 2 கண்கள், அந்த 2 கண்களும் நிம்மதியாக மூடணும்னா அதுக்கு காரணம் நீங்கள் தான். தாயும் மனைவியும் போட்டியாக பார்க்காதீங்க, அவங்க 2 பேரும் உங்களுடைய வாழ்க்கையோட 2 கண்களாக பாருங்கள் சரியா? ஒரு கண்ணை காயப்படுத்திட்டு இன்னொரு கண்ணை நீங்கள் காப்பாற்றினீங்கன்னா நீங்கள் தானே எப்படி சொல்ல, ஃபைனலாக கண் இல்லாமல் இருட்டில் இருக்கிற மாதிரி இருப்பீங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க அதே மாதிரி எல்லா தாய்மார்களுக்கும் மனைவிமாருக்கும் சொல்கிற ஒரு ஸ்மால் ரிக்யூஸ் அண்ட் அட்வைஸ், அவ்வளோதான். இது தாய்க்கு. அம்மா, நீங்கள் முதல்ல ஒரு குழந்தையை மட்டும் வளர்க்கலை,
ஒரு பெண்ணோட வாழ்க்கையும் சேர்த்து உருவாக்கிட்டு இருக்கீங்கன்னு மறந்துடாதீங்க. நீங்க உங்க மகனை எப்படி நேசிக்கிறீங்களோ அதே மாதிரி அவன் நம்பி வந்த அந்த பொண்ணையும் நேசிக்கிறதுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கும் கத்துக்கோங்க. அவன் உங்க இடத்த எடுத்துக்கலாம் வரல, உங்களுடைய மகனுடைய வாழ்க்கையை முழுமையாக்க கம்ப்ளீட் பண்றதுக்கு வரா. ஒரு தாய் கொஞ்சம் இடம் கொடுத்தா அந்த வீடே சொர்க்கம் மாதிரி மாறிடும் இல்லையா? அதே மாதிரிதான் மனைவிகளுக்கும் சொல்றேன். நீங்க ஒரு மனைவி, நீங்க ஒரு உங்களுடைய காதலிச்சு கல்யாணம் பண்ணி அந்த வீட்டுக்குள்ள வரீங்க, அந்த மனுஷனை மட்டும் நீங்க நேசிக்க கூடாது, அவனுடைய உலகத்தையும் நேசிக்கணும். அவனுடைய உலகத்துல முதலிடம் யாரு? அவனுடைய தாய் மட்டும்தான் இல்லையா? அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா போதும். நம்ம தோத்துட்டு தான் அர்த்தம் கிடையாது, அந்த வீட்டையே நீங்க ஜெயிச்சிட்டீங்க இல்லையா? அந்த அம்மாவை நீங்க ஒரு போட்டியா எடுத்துக்காதீங்க. உன்னோட அம்மா மாதிரி, உன்னுக்குள்ள ஒரு ஆள் மாதிரி பாரு, அப்பனா சரியாயிடும். நீங்க 2 பேரும் ஒன்னே ஒன்று விட்டு யோசிச்சு பாருங்க. ஒரே ஒரு மனுஷனுக்காக தான் நீங்க 2 பேரும் கவலைப்படுறீங்க இல்லையா? ஒருத்தவங்க அந்த குழந்தைய அவனை உலகத்துக்கு கொடுத்தவங்க, இன்னொருத்தவங்க அவனுடைய வாழ்க்கைக்கு துணையாக வந்திருக்கீங்க. நீங்க 2 பேரும் போராடுறது ஒரு உறவுக்கு தான். அப்புறம் எதுக்கு இந்த போட்டி? ஒரு ஆண் நடுவுல நின்றுட்டு இருக்கான். ஒரு பக்கம் அவனுடைய உயிர், மற்றொரு பக்கம் அவனுடைய வாழ்க்கை. அவனை எல்லாத்துக்கும் இழுத்து அவனை கஷ்டப்படுத்தாதீங்க, அவனை தள்ளாதீங்க, அவனை புரிஞ்சுக்கோங்க. ஒரு தாய் கொஞ்சம் விட்டு கொடுக்கணும், ஒரு மனைவியும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அப்பதான் அந்த வீடு சண்டை இருக்காது, எப்பவுமே சந்தோஷம் மட்டும் இருக்கும். ஏன்னா ஒரு நல்ல தாயும் ஒரு நல்ல மனைவியும் கிடைச்சா வாழ்க்கையே ரொம்ப அழகா இருக்கும். ஒரு நல்ல தாய் இருந்ததுன்னா அவனுடைய வாழ்க்கை அர்த்தம் உள்ளதா இருக்கும் இல்லையா? 2 சேர்ந்து ஒருத்தனுக்கு கிடைச்சிச்சுன்னா அந்த ஆணோட வாழ்க்கை அப்படிதான் சொல்ல ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகும் இல்லையா? கடைசியா நான் ஒன்னே ஒன்று தான் சொல்லிக்க விரும்புறேன். ஒரு ஆண் நல்லவனா மாத்திர சக்தி அவனுடைய தாய்க்கு இருக்கு, அவனுடைய மனைவிக்கும் இருக்கு. அதனால அவனை சீரழிச்சு அவனுடைய வாழ்க்கையை சின்னாபின்னமாக்கி கேள்விக்குறியாக்கி ஒரு வெறுப்பாக்கிறாதீங்க. அவனுடைய அரவணைச்சு அவனுடைய வாழ்க்கையை அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போங்க. புரியுதா? அவங்க வாழ்க்கையில அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும்னா உங்க 2 பேருக்கும் கடமை இருக்கு. உங்களுடைய போட்டிக்குள்ள அந்த பையனுடைய வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க. அவன் ஆணுடைய வெற்றி அவன் சம்பாதிச்ச பணத்துல இல்லை, அவனை காப்பாத்தின அந்த உங்க 2 பேருடைய மனசுக்குள்ளதான் இருக்கு. அந்த மனசு, அவனுடைய மனசுக்குள்ள தாயும் இருக்கணும், அவனுடைய மனைவியும் இருக்கணும். அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இப்ப குடும்பத்துல குழப்பத்தோட இருக்கிற தாயோ ஒரு மனைவிகளோ இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு உங்களுடைய கணவரை உங்க மகனை யோசிச்சு பாருங்க. நம்ம பண்ற கஷ்டம் நம்முடைய மகனை எப்படி பாதிக்குன்றதை யோசிங்க. வெளியிடத்துக்கு போகும்போதும் அவங்களுடைய மற்ற வேலைகள் ஒர்க்ல எல்லாத்துலேயும் ஒரு டிப்ரெஷன்லேயே இருக்கிற மாதிரி ஆயிடும். தயவு செஞ்சு இனிமே மாறிக்கோங்க. நீங்க 2 பேரும் நேசிக்கிறது ஒரு உறவுதான்றதை மறந்துடாதீங்க. அந்த நேசிச்ச உறவுக்கு ஒரு காலமும் காயத்தை உண்டாக்காதீங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா இருக்குன்னு கடவுளை வேண்டிக்கிறேன். டேக் கேர், பை பை, லவ் யூ ஆல்.